நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததை பார்ப்போம். ஸோ லாஸ்ட் என்ன பார்த்தோம்? கார்போஹைட்ரேட். சரி, எத்தனை பிரிக்கலாம் கார்போஹைட்ரேட்? மூணு பிரிக்கலாம். இங்க வந்துட்டு மோனோசாக்கரைட், அடுத்து வந்துட்டு டைசாக்கரைட், பாலிசாக்கரைட். மோனோசாக்கரைட் எத்தனை பிரிக்கலாம்? ஓகே, மோனோசாக்கரைட்டே நீங்க ஓலவெல்ல தான் குளுக்கோஸ் பிரிச்சீங்க. இப்போ இன்னும் நிறைய பிரிக்க போறீங்க. என்னென்ன? ஹெக்ஸோஸ், பென்டோஸ், டெட்ரோஸ், ட்ரையோஸ். ஹெக்ஸோஸுக்கு என்ன எக்ஸாம்பிள்? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். பென்டோஸ், ரைபோஸ். ஓகே, ரைபோஸ் அடுத்தது ரிபியூலோஸ். சரியா? ஸோ ரைபோஸ்ல இருந்து வர டெரிவேட்டிவ் தான் என்னென்னு படித்தோம். இல்ல, ஓகே, டிஎஸ்சி ரைபோஸ். சரியா? அது மாதிரி ரிபியூலோஸ்ல இருந்து ஒரு டெரிவேட்டிவ் ஒன்று வரும். சரி, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்யூபிபின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நோட் தந்திக்கணும், லாஸ்ட் கிளாஸ் தந்தில்லை. ஸோ ரிபியூலோஸ்ல இருந்து வர ஒரு டெரிவேட்டிவ் தான் ஆர்யூபிபி. என்ன மாதிரி ஸ்பெல்லிங் வரும்ன்றத பாருங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்துக்கிட்டு ரிபியூலோஸ் பிஸ்போஸ்பேட்னு சொல்லுவாங்க. சரியா? இதை பற்றின டீட்டெயில் இல்லாமல் ஃபோட்டோசிந்தசிஸ் படிக்க கூட படிப்போம். ஓகே, டெட்ரோஸுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஓகே, அது பேர் என்ன? எரித் ஸோ எரித்ரோஸ் சொல்லக்குள்ள உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓகே, எரித்ரோஸ். அதுக்குரிய என்ன பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? ரேர், இட் இஸ் வெரி ரேர். சரி, அது மாதிரி ட்ரையோஸுக்கு என்ன எக்ஸாம்பிள்? கிளிசரால்டிஹைட். சரி, ஓகே. இப்போ இதில் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெக்ஸோஸில் என்ன ஈக்குவேஷன்? C6H12O6. பென்டோஸுக்கு C5H10. பென்டோஸுக்கு C5H10O5. சரி, அப்போ டெட்ரோஸுக்கு C4H8O4. ட்ரையோஸுக்கு H6O3. சரி, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமனான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எப்படி எழுதலாம்டா CH2O twice
இது பாருங்க இப்போ எழுதலாமா இல்லையா? என்னுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 போட்டீங்கன்னா என்னுக்கு 3 போட்டீங்க எத்தனை வரும்? C3H6O3. சரி கொஞ்சம் CH2ON. சரி இப்போ போட்டீங்கன்னா CH6. ஓகே லாஸ்ட் கிளாஸ்ல நம்மளாம் இந்த டேபிள் பார்த்தோம். டேபிள் பார்த்தோம். ஸோ இதில் எல்லா ஈக்குவேஷன் எழுதிங்களா? ஓகே கொஞ்சம் பாருங்க ஈக்குவேஷன். ஓகே ஹெக்ஸோஸுக்கு C6H12O6 சரியா? பென்டோஸுக்கு C5H7O5 எழுதிங்க தானே? ஓகே அப்போ டெட்ரோஸுக்கு C4H8O4. டெட்ரோஸுக்கு சரி ட்ரையோஸுக்கு C3H6O3 சரியா? இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு இதில் ஒன்று இருக்கு சரியா? பொதுவாக இந்த மாதிரி ஒரு எல்லாம் குறைஞ்சிட்டு போகுது சரி. அதில் ஹாஃப்ல ஹெச்க்கு வந்துக்கிட்டு ஹாஃப் டபுளாக இருக்கு. ஓக்கும் கார்பனுக்கு சேம் நம்பர்ல இருக்கு சரியா? அப்ப அதால நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மோனோசைக்ரைடு என்ன சொல்லுவோம்? ஒரு சைக்ரைடு சரி. அப்ப அதுக்கு ஒரு காமனான ஃபார்முலா எழுத போறோம் சரி. அதுக்குரிய காமனான ஃபார்முலா என்னது? CH2ON சரியா? இப்போ என்னக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 போட்டீங்கன்னா என்ன சீக்கிரம் 3 போட்டீங்கன்னா என்ன வரும்? C3H6O3. 6 போட்டீங்கன்னா C6H12O6 சரி. கிச்சன் வருது. அப்ப அப்ப அதையும் எடுத்து எழுதிக்கொள்ளுங்க. மோனோசைக்ரைடுக்குரிய காமன் ஃபார்முலா CH2ON. தெரிஞ்சுங்களா? இது எழுதிங்க இந்த ஃபார்முலா. ஓகே இப்போ ரிசோர்ஸ் புக் எடுங்க. கார்போஹைட்ரேட் சரியா? என்ன சொல்றாங்க? இட் இஸ் மோஸ்ட் abundant குரூப் ஆஃப் ஆர்கானிக் கம்பவுண்ட். அதாவது ஆர்கானிக் கம்பவுண்ட் கன்சிடர் பண்ணக்குள்ள அதுதான் ஆகக்கூட இருக்கும். ஜென்ரல் எது ஆகக்கூட? வாட்டர். மேஜர் எலிமெண்டல் கம்போசிஷன் இஸ் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அங்க கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்க போகுது. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். Hydrates of carbon contain the same proportion of H2O which equals to 2:1 as in the water. அது என்ன சொல்றாங்கடா? கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட்ல எல்லாத்துலையும் மோனோசைக்ரைட் இருந்தாலும் பரவாயில்ல, டைசைக்ரைட் இருந்தாலும் பரவாயில்ல, பொலிசைக்ரைட் இருந்தாலும் பரவாயில்ல. அங்க H2O கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மூணு சேர்ந்தான கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ண போகுது. அங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்பரை பாத்தீங்கன்னா எப்பயும் எப்படியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒன்றா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் எத்தனையா இருக்கும்? ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க பென்டோஸ் ஹைட்ரஜன் 10 இருந்துச்சுன்னா ஓகே மாறி ஏன்னா H2O தானே. ஹைட்ரஜன் 2 இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் 1 இருக்கும் சரியா? இப்போ ஹைட்ரஜன் 12 இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் 6. ஸோ இந்த ரேஷியோ வந்துட்டு எப்போ மெயின்டைன் ஆகும்? மோனோசைக்ரைட் டைசைக்ரைட் பாலிசைக்ரைட் எல்லாத்துக்குமே மெயின்டைன் ஆகும் சரியா? பட் சம்டைம்ஸ் என்ன நடக்காது? இந்த கார்பன் நம்பரும் இந்த ஆக்சிஜன் நம்பரும் ஈக்குவலா இருக்காது சரியா? எப்படி இங்க ஈக்குவலா இருக்குதோ அங்க மாதிரி இங்க சம்டைம்ஸ் ஈக்குவலா இருக்காது. ஏன்னு பார்ப்போம் சரியா? ஓகே ஜென்ரல் ஃபார்முலா இஸ் சி. ஓகே கார்போஹைட்ரேட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா சொல்றாங்க CHH2O பிராக்கெட்டுக்குள்ள Y. அது ஏன்ங்கிறத பார்ப்போம். நம்ம இப்பதான் மோனோசைக்ரைடுக்கு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ நம்ம இதுக்குரிய ஃபார்முலா பார்த்துட்டு இதுக்குரிய ஃபார்முலா பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரி காமன் ஃபார்முலா கார்போஹைட்ரேட் எடுக்காங்கிறது பார்ப்போம் சரியா? ஓகே த்ரீ மேஜர் குரூப் கார்போஹைட்ரேட்டா மோனோசைக்ரைட் டைசைக்ரைட் பாலிசைக்ரைட் சரியா? ஜென்ரலி கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ளூட் சுகர்ஸ் அண்ட் பாலிசைக்ரைட். அப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்ல மார்க் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த ஒரு சைக்ரைட் மோனோசைக்ரைட் டைசைக்ரைட் ரெண்டு சேர்த்து சொல்லுவோம். இப்போ கார்போஹைட்ரேட்டை மூணா பிரிக்கலாம். சுகர்ஸ்ன்னு சொல்லுவோம். இரண்டும் இனிப்பா இருக்கும்
இது இனிப்பா இருக்குமா? இது வந்துட்டு இனிப்பா இருக்கா? அப்ப அதால இது ரெண்டையும் சுகர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, அடுத்து மோனோசக்கரைடை பாருங்க. Simplest form of carbohydrates having general molecular formula is CH2O பிராக்கெட்டுக்குள்ள N. சரியா? அப்ப மோனோசக்கரைடுக்கு என்ன ஃபார்முலா எப்படி எடுத்தோம்ங்கிறது விளங்கிடிக்கணும். சரி, அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் காமன் ஃபார்முலா. சரியா? பட் இப்ப மோனோசக்கரைடு எல்லாத்துக்கும் என்ன சொல்லக்குள்ள என்னது குளுக்கோஸுக்கு வரும். சரியா? ஃப்ரக்டோஸுக்கு வரும். சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு வரும். C6H12O6 இது மூணுக்கும் வரும். கெலக்டோஸுக்கும் வரும். இங்க ரைபோஸுக்கு வரும். பட் டியோக்சி ரைபோஸுக்கு வருமா? அப்படி சேம் ஃபார்முலா வருமா? இந்த C5H10O5 ரைபோஸுக்கு தான். அதே மாதிரி ரிபியூலோஸுக்கும் C5H2H10O5 தான் வரப்போகுது. சரியா? இது ரெண்டுக்கும் என்னது? ஓகே, இங்க ரெட்டால மார்க் பண்ணிட்டு தான் எக்ஸாம்பிள் இது ஒவ்வொன்றுக்கும். சரி, இப்போ ஹெக்ஸோஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? 3 குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ், அது 3 எக்ஸாம்பிள். அதே மாதிரி பென்டோஸ் எடுத்தீங்கன்னா ரைபோஸ் எக்ஸாம்பிள், ரிபியூலோஸ் எக்ஸாம்பிள். இது ரெண்டும் என்னன்னு சொன்னேன்? டெரிவேட்டிவ். சரியா? பெருதிகள்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. சரியா? அப்ப இங்க என்ன மிஸ் ஆகும்? இங்க ஒரு ஆக்சிஜன் வந்து மிஸ் ஆகும். இப்போ நீங்க ஈக்குவேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா சி, ஓகே, இந்த டியோக்சி ரைபோஸுக்கு ஃபார்முலா தெரியணும்னா இப்படி இல்லை பாருங்க. C5H10O5 இருக்குமா? ஒரு ஆக்சிஜன் குறையும், அதான் டியோக்சின்னு சொல்லுவோம். சரி, ஆக்சிஜன் குறைஞ்சு அப்ப எத்தனை இருக்க போகுது? O4. இது காமன் ஃபார்முலா சரியா கட்டுப்படுதா? நீங்க ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா இது வராது. பட் ஸ்டில் அதை என்னத்துக்குள்ள இன்க்ளூட் பண்றோம்? மோனோசாக்கரைடுக்குள்ள இன்க்ளூட் பண்றோம். அது என்ன பேர்ல இன்க்ளூட் பண்றோம்? டெரிவேட்டிவ் என்ற பேர்ல இன்க்ளூட் பண்றோம். சரியா? அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதை மாதிரி தான் என்னது இங்க கிளிசரால்டிஹைட்லையும் இன்னும் இன்னும் டெரிவேட்டிவ் போட்டிருக்கோம். பாரு, இல்ல பாருங்க, கிளிசரால்டிஹைடுக்கு டெரிவேட்டிவ் என்ன? கிளிசரால்டி ட்ரையோஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் தெரியும்? 3 பாஸ்போ கிளிசரால்டிஹைட் PGA. சரியா? PGA. ஸோ அப்ப அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து சரியா வருமா? இந்த ஃபார்முலா வருமா? இல்ல, அதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இந்த RUBPக்கும் அதே ஃபார்முலா இருக்காது, அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் ஸ்டில் அதை என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம் நம்ம? மோனோசாக்கரைட்ல அந்த எக்ஸாம்பிள் தான் கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஏன் அது ஒரு டெரிவேட்டிவ்னு சொல்றதா. ஓகே, இதுக்கு என்ன எழுதிருக்கீங்க? பாஸ்போ கிளிசரால்டிஹைட் பிராக்கெட்டுக்குள்ள PGAன்னு போடுங்க. சரி, PGAன்னு போடுங்க. பட் எக்ஸாம்ல நீங்க PGA எழுத இயலாது. PGA என்று நான் அடுத்த சொன்னீங்கன்னா PGA எழுதுங்க. எக்ஸாம்ல PGA எழுதுறது பதிலாக பாஸ்போ கிளிசரால்டிஹைட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, monosaccharide, simplest form of carbohydrates having general molecular formula is CH2O bracket N are monosaccharide. Number of carbon atoms varies from 3 to 7. சரி, அது பாருங்க. 3 to 7 வரைக்கும் இருக்கு. நம்ம 6 வரைக்கும் தான் படிப்போம். ஹெக்ஸோஸ் தாண்டி இன்னும் ஒன்று இருக்கு, ஹெப்டோஸும் இருக்கும். சரியா? இது MCQல வரலாம். 3 to 6 வரை தான் இருக்குன்னு வரையும் சொல்லி வரையிலும். பட் 7ம் இருக்கா? 7 இருக்கு. அது என்னங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. அந்த 3 to 7 வரைக்கும் கார்பன் நம்பர் வந்து வேரி ஆகும். சரியா? All monosaccharides are reduced in sugars, water soluble and occur in crystalline form. சரியா? இப்போ அதை என்னங்கிறத பார்ப்போம். நம்ம ரெடியூசிங் என்னங்கிறத பார்ப்போம். சரி, நம்ம டைசாக்ரைட் படிக்கல, ரெடியூசிங் டைசாக்ரைட் இல்லை, எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் வந்து செய்யும். சரி, அந்த டெஸ்ட் செய்யக்கூட ரெடியூசிங் சுகர் என்னன்னு பார்ப்போம் நம்ம. அடுத்தது வாட்டர் சொலியபிள். வாட்டர் இது எல்லாமே தீனி எல்லாத்தையும் கரெக்டாக தீனி வாட்டர்ல சொலியபிள் ஆகும். வேற கிறிஸ்டலையும் போகும். என்ன குளுக்கோஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன போங்க இருக்கும்? கிறிஸ்டல் ஃபார்ம் இல்லை, தூள் தூளா இருக்கும். சரியா? அப்போ அதெல்லாத்தையும் கிறிஸ்டல் ஃபார்ம்னு சொல்லி. ஓகே, கார்போஹைட்ரேட் என்ன போட்டீங்க? கார்போஹைட்ரேட்ல அடுத்தது போடுங்க மோனோசாக்கரைட் எழுதுங்க. இல்ல, அந்த கிராஃப் போட்டுட்டு அடுத்தது மோனோசாக்கரைட் ஹெடிங் போடுங்க. மோனோசாக்கரைட் போட்டுட்டு காமன் ஃபார்முலா எழுதிட்டு கார்பன் நம்பர் வேரிஸ் ஃப்ரம் 3 to 7. கார்பனின் எண்ணிக்கை 3 தொடக்கம் 7 அப்படின்னு மாற்றலாம். அடுத்தது சில ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் என்பது தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னென்ன? ரெடியூசிங் சுகர், தாழ்த்தப்படக்கூடிய வெள்ளங்கள், ஒரு பாயிண்ட். அடுத்தது வாட்டர் சொலியபிள், நீரில் கரையக்கூடியது. அடுத்தது கிறிஸ்டலின் ஃபார்ம், பளிங்குருவில் காணப்படும். அந்த 3 பாயிண்டையும் எழுதுங்க.
சரியா? இதுல வர அந்த அல்டோஸ், கீட்டோஸ், அல்டிஹைட், அல்டிஹைட், கீட்டோன் எல்லாம் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்ச என்ன விஷயம்ங்கிறது. கார்பனைல் குரூப் ரெண்டா பிரிக்கும். எண்டுல வந்துச்சுன்னா அல்டிஹைட். அந்த அல்டிஹைடும் அல்டோஸ், அல்டிஹைட் என்ன அல்டோஸ் என்ன பாத்தீங்கன்னா, நார்மலா கெமிஸ்ட்ரி படிக்கக்குள்ள நம்ம படிப்போம் அல்டிஹைட் உண்டு. கெமிஸ்ட்ரியில எல்லாமே எதை பத்தி படிக்கும்? ஓஸ் ஓஸ் ஓஸ். ஓஸ் சுகர்ஸுக்கு நம்ம அந்த ஓஸ் சொல்லுவோம். சுகர்ஸை பத்தி என்ன இங்க பேசுறோம்? அப்ப அல்டிஹைட் இங்க பேசக்குள்ள என்ன மாறும்? அல்டோஸா மாறும். சரி, அப்ப அல்டிஹைட் குரூப் பிரிக்கிறது எல்லாமே அல்டோஸ் சுகர். ரெண்டு மூணு தான் சரி. அப்ப அல்டோஸ் இது இங்க வந்துட்டு ஏதாவது வரப்போகுது அல்டோஸ். குளுக்கோஸ் வந்துட்டு அல்டோஸ், கலெக்டோஸ் வந்துட்டு அல்டோஸ். சரியா? இங்க ரைபோஸ் அல்டோஸ், ரிபியூலஸா நினைவுல இருக்கணும். ரைபோஸ் தான் அல்டோஸ், ரிபியூலஸ் வந்துட்டு கீட்டோஸ். சரியா? ஓகே, இதெல்லாம் அல்டோஸா கீட்டோஸ்ங்கிறது தேவையில்லை. சரி. சரி. ஓகே. So, அந்த கிராஃப்ல மார்க் பண்ணிக்கீங்களா இது அல்டோஸ்ங்கிறது அந்த சார்ட்ல மார்க் பண்ணி தானே இருக்கு இது அல்டோஸ்ங்கிறது. ஓகே, அப்ப அதில் மார்க் பண்ணா போய் திரும்ப மார்க் பண்ண தேவையில்லை. சரியா? Okay. நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்புறேன். சரியா? பிடிஎஃப் அனுப்புவோம். அது நம்ம சில சில விஷயம் நிறைய கொஞ்சம் கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கு ஆன்சர் எழுதணுங்கிறது இல்லை, விரும்பி எழுதி பாருங்க, பிரச்சனை இல்லை. அதுவும் அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராதா? எக்ஸாமுக்கு வராது. ஜஸ்ட் உங்களுக்கு கன்செப்ட் விளங்கியிருக்காங்கிறது பார்க்கறது மட்டும்தான். இப்போ பயாலஜிங்கிறது பாடமாக்குறேன்னா சொல்லுவாங்க. வெறுமனையே பாடமாக்குறது என்னது? கன்செப்ட் விளங்காம பாடமாக்கினோம்னா வேலை இல்லை. சரியா? அதுல கொஞ்சம் கேள்விகள் இருக்கும். சரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கேள்விகள், யோசிச்சு செய்யக்கூடிய கேள்விகள். பயாலஜி இந்த வெறும் பாடமாக்குறது படிச்சு பாடமாக்குறதை தாண்டி கொஞ்சம் நம்ம படிச்சதுகளை வச்சு பிரெயின் யூஸ் பண்ணி யோசிச்சு செய்ய வேண்டிய கேள்விகள். முதல்ல வாசி பாருங்க செய்யலுமா இருக்காங்க. அடுத்த டைம் எழுதி பாருங்க. நீங்க முதலாவது நான் மற்ற டியூட் இப்போ உங்க கையில இருக்கிற டியூட செஞ்சு முடிஞ்சிடும். அன்றைக்கு அன்றைக்கு படிக்காத என்ன கேள்வி வந்து இருக்குங்கிறத செஞ்சு முடிக்கணும். அது செஞ்சு முடிஞ்சது பிறகு நான் அந்த டியூட் எடுத்து பாருங்க என்ன கேள்விகள் இருக்கு என்ன மாதிரிங்கிறது. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் செய்யறதுக்கு. சரியானே? செஞ்சு ஆன்சர் வரலாட்டி தேடி பாருங்க. நிறைய ரிசோர்ஸ் இன்டர்நெட்ல தேடி பாருங்க என்ன மாதிரியான கேள்வி இருக்கு, அது என்னத்தை செல்றாங்க. சரியா? ஜென்ரல் நாலேஜ் வச்சுட்டு கொஞ்சம் கேள்வி இருக்கும், தேடி பாருங்க. அப்படி இல்லாட்டி என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுமா? தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை, பாடமாக தேவையில்லை. நீங்க நம்மளா நினைவு வச்சுக்கொள்ளணும் தான் நல்லது. சரியா? குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் எத்தனை கார்பன் இருக்கும்? எத்தனை? 6. 6 கார்பன் இருக்கும். அல்டோசா கீட்டோசா? குளுக்கோஸ் அல்டிஹைட், அல்டிஹைட் அல்டோஸ். சரியா? அப்ப அல்டோஸ்ண்டா குளுக்கோஸும் கெலக்டோஸும் ஜீல வாரது அல்டோஸ் வச்சிருக்கும். ஃப்ரக்டோஸ் வந்துட்டு கீட்டோஸ். சரி, அப்ப அல்டோஸ் அல்டிஹைட் குரூப் இருக்கும். அல்டிஹைட் குரூப் கார்பனைல் குரூப் எங்க இருக்கும்? எண்ட்ல இருக்கும். அப்ப இங்க இருக்க போது கார்பனைல் குரூப். சரியா? அதோட சேர்த்து இந்த தேர்ட் காம்பவுண்ட்ல ரோப்சின் ஹைட்ரோக்சைல் குரூப் இந்தியால சைட்ல இருக்கும். மிச்சம் எல்லாத்துலயும் இந்தியால சைட்ல இருக்கும். சரி, எல்லாம் தேவையில்ல உங்களுக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சுதான் நல்லா. சரி, எவ்வளவு தான் இருக்கும். மிச்சம் எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் ஃபீல் பண்ணுவாரு மிச்சம் எல்லாத்துலயும். எது இது? அதுவா? விலங்கல என்ன காட்டி? ஓ, சி டபுள் பாண்ட் போட்டு வந்துச்சுன்னா கார்பனைல் குரூப். அந்த கார்பனைல் குரூப் மேல இருந்துச்சுன்னா அந்த கார்பனைல் குரூப்புக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் சொல்ல என்ன? அல்டிஹைட் குரூப். சரி, அப்ப வந்துட்டு கார்பனைல் குரூப் தான் மேலுக்கதால அல்டிஹைட் குரூப்னு சொல்லுவோம். அதால அல்டிஹைட் சொல்லுவோம். ஸோ கார்பன் நம்பர் சரியா இருக்கா? பொண்ட் வந்து சரியா இருக்கா? சரியா இருக்கா? 3 தான் இருக்கு. 4 வரணும் கார்பனுக்கு. அப்ப இன்னும் 3 போட்டு என்ன செய்யணும்? ஹைட்ரஜன் ஃபில் பண்ணணும். அப்ப இதுதான் குளுக்கோஸ். சரியா? இப்ப இந்த குளுக்கோஸோட இன்னும் ஒரு குளுக்கோஸ் வந்துட்டு பைண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? இந்த குளுக்கோஸோட இன்னும் ஒரு குளுக்கோஸ் வந்து சேர்ந்துட்டா டைசைக்ரைட். ஏன் டைசைக்ரைட் வர போகுது?
ரெண்டு மோனோசைக்கிள் சேர்ந்தா ஒரு டைசைக்கிள் வரும். இங்க ரெண்டு குளுக்கோஸ் வந்துச்சுன்னா என்ன என்ன வரும்? குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ், குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் மோல்டோஸ். மோல்டோஸ் வரும். அந்த மோல்டோஸ் வரதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். எல்லா டைமும் வந்துட்டு இந்த குளுக்கோஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்ல இருக்காது. சரியா? என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு லிக்விட்ல போட்டு கரைச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். சரியா? ஸ்ட்ரக்சர் மாறும்னு சொல்றதுக்கு இதுல இருக்கிற எந்த ஒரு எலிமெண்ட்டும் மூவ் ஆகாது. எல்லாமே அப்படித்தான் இருக்கும். பட் கொஞ்சம் வித்தியாசம் கொண்டு வரும். இது எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் எல்லாம் ஒரு இந்த மாதிரி ரிங் ஷேப்புக்கு போயிடும். சரியா? ரிங் ஷேப்புக்கு போகும். ஸோ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். சரி, ரிங் ஷேப்பு போகும். இது எந்த ஸ்டேட்ல போகும்? எக்வஸ், நீர் கரைசல் நிலையில போகும். சரியா? அப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப எல்லா டைமும் வந்துட்டு லீனியர் நேர்கோட்டு வடிவில் இருக்குமா? லீனியர் ஃபார்ம்ல, லீனியர் ஃபார்ம்ல இருக்காது. சரியா? அப்ப இது வந்துட்டு லீனியர் ஃபார்ம், இது வந்துகிட்டு ரிங். சரியா? இப்ப இதையும் எழுதி கொள்ளுங்க. அது equal. ஸோ இது என்ன மாதிரி மாறுதுங்கிறது அந்த நான் தார டியூப்லேயே இருக்கு. சில டைம் இருந்தால் வாசி பாருங்க. தேவையில்ல, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தான் தெரிஞ்சீங்கன்னா நல்லா. சரி, எந்த கார்பன் வந்துட்டு எந்த கார்பனோட பைண்ட் ஆகும், என்ன மாதிரி மாறுது, எப்படி ரிங் ஃபார்ம் ஆகுறதுங்கிறது தான் அந்த இதுல இருக்கு. சரி, எக்வஸ் மார்க் பண்ணு, நீர் கரைசல். இது வந்து நேர்கோட்டு வடிவம். ரிங் ஃபார்ம்னா வளைய வடிவம். சரியா? வளைய வடிவம். ஓகே, இது எழுதிங்களா? ரைட். இப்போ இதை பாருங்க, இது என்ன ஸ்ட்ரக்சர்? அந்த ரிங் ஃபார்ம் தான் நான் என்ன செஞ்சீங்க விரிச்சு காட்டிருக்கேன். ஸோ இது வந்துக்கிட்டு குளுக்கோஸ். குளுக்கோஸ்ல என்ன ஃபார்ம்? எக்வஸ் ஃபார்ம். தென் இதுவும் வந்துட்டு குளுக்கோஸ். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், என்ன குளுக்கோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? டைசைக்ரைட். என்ன டைசைக்ரைட்? மோல்டோஸ். மோல்டோஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரியா? என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுங்க பார்ப்போம். சரியா? இப்போ இங்கால ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் இருக்கு, இங்கால ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் இருக்கு. ரெண்டு குளுக்கோஸ் மாலிக்யூல் பக்கத்துல பக்கத்துல வந்து, சரியா, வந்து ஒரு ஓட்ட மாலிக்யூல என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிச்சேன்னா என்ன செய்யும்? அங்க ஒரு பொண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். சரியா? ஓட்ட மாலிக்யூல் பக்கத்துல பக்கத்துல வந்து, சரியா, ரெண்டு குளுக்கோஸ் மாலிக்யூல் பக்கத்துல பக்கத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஓட்ட மாலிக்யூல ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு இருக்கும் இடையில ஒரு பொண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். சரியா? மாறி அவங்களுக்குள்ள நீங்க ஒரு ஓட்டர் ஒன்று செலுத்தினீங்கன்னா, ஓட்டர் ஒன்று கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த அந்த பொண்டோடையும் விளைச்சா ஓட்டர் கொடுத்தீங்கன்னா பொண்டோடையும்.
வாட்டர் அதுல இருந்து எடுத்தீங்கன்னா பொண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ரிலேஷன் விளங்கிங்க சரியா. இப்போ நம்ம இங்க என்ன செய்ய போறோம், பொண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாட்டரை ரிலீஸ் பண்ண போறோம். எப்படி வாட்டர் ரிலீஸ் பண்ணலாம், இந்த பக்கத்துல இருக்கிற இந்த OH இருந்து இந்த OH-ம் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனையும் ரிலீஸ் பண்ணலாமா இல்லையா? H2O சரியா. அப்ப என்ன ரிலீஸ் ஆகும், H2 ஒன்று ரிலீஸ் ஆயிடும் சரி. H2 ஒன்று ரிலீஸ் ஆக ஒரு பொண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பொண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது பார்ப்போம். சரியா. இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஆல்ரெடி மேல ஹைட்ரஜன் இருக்கு, அது ஓகே சரியா. இங்க ஒரு பொண்டுலானே ஆக்சிஜன் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சிஜன் OH ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம். பட் அந்த பொண்ட் அப்படியே இருக்கு, பொண்ட் அப்படியே இருக்கு. ரெண்டையும் கழட்டிட்டோம், ஆக்சிஜன் கழட்டிட்டோம், ஹைட்ரஜன் கழட்டிட்டோம். இங்க ஹைட்ரஜன் மட்டும் தான் கழட்டினோம். ஆனா என்ன இருக்கு, பொண்டோட ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பொண்டோட ஆக்சிஜன் இருக்கு சரி. ஆக்சிஜனுக்கு எத்தனை பொண்ட், ரெண்டு பொண்ட். ஆக்சிஜன் வேலன்சி வந்துட்டு ரெண்டு, ஏன் ஆக்சிஜன் வந்துட்டு 2,6. அப்ப ரெண்டு எட் பண்ணீங்கன்னா என்ன மாறும், 8 மாறும். அப்ப ஆக்சிஜன் வலுவளவு ரெண்டு. அப்ப பொண்ட் வேலன்சி ரெண்டு. அப்ப பொண்ட் வந்துட்டு ஆக்சிஜனுக்கு ரெண்டு வரணும். ஸோ இந்த இருக்கிற ஆக்சிஜன் இதோட பொண்டை ஃபார்ம் பண்ணும். இங்க இருக்கிற சும்மா ஃப்ரீ ஒரு பொண்ட் ஒன்று இருக்கு. அப்ப அதோட ரெண்டுக்கும் ஃபார்ம் பண்ண என்ன ஃபார்ம் ஆயிடும், ஆக்சிஜனுக்கு ரெண்டு பொண்ட் வந்துச்சு சரி. இப்ப வந்துட்டு என்ன செஞ்சுட்டு ஒரு பொண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகி ரெண்டு வரும். இப்ப என்ன செஞ்சீங்க, கனெக்ஷன்ல இருக்காங்க. இப்ப இப்படி இருக்கிற இந்த மொழிக்குள்ள தான் என்ன பேர் சொல்லுவோம், மோல்டோஸ் சரியா. இந்த மாதிரி ரெண்டு மொலிக்யூல் வந்து பக்கத்துல வந்து ஒரு வாட்டரை ரிலீஸ் பண்ணி ஒரு பொண்டை ஃபார்ம் ஆகி ஃபார்ம் பண்ற ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்ல போறோம். ஓகே, அந்த ரியாக்ஷன் வாரது பை ப்ராடக்ட் வந்துட்டு மோல்டோஸ். இந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்டா, இதுதான் மெயினான ரியாக்ஷன் சரி. அதுல இருந்து போற ஒரு பை ப்ராடக்ட் தான் என்னது, வாட்டர். வாட்டர் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் ரியாக்ஷன் சரியா. கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மாறி. இப்போ ஒரு வாட்டரை நீங்க என்ன செய்றீங்க, இதுக்கு வந்துட்டு ஒரு வாட்டரை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும், இது மாதிரி அப்படி நடக்கும். வாட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பொண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இவர் எடுப்பாரு, ஹைட்ரஜன் இவர் எடுப்பாரு, திரும்ப ரெண்டு குளுக்கோஸா மாறிடும். அப்படி நடக்கிற ரியாக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் சரியா. ஹைட்ரோலைசிஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி லைசிஸ் லைசிஸ் உடைக்கிறேன் சரி. ஹைட்ரஜன் ஹைட்ரோலைசிஸ் ஹைட்ரோன வாட்டர் வாட்டரை யூஸ் பண்ணி உடைக்கிறது தான் என்ன சொல்லுவோம், ஹைட்ரோலைசிஸ் சொல்லுவோம். இங்க வாட்டரை ரிலீஸ் பண்ணி பொண்டை ஃபார்ம் ஆக்குறோம். அதுக்கு கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் ரெண்டு ஒடுங்குது, இதுவும் பக்கத்துல வந்து ஒடுங்கல் தாக்கம். அடுத்தது நீர் பகுப்பு தாக்கம் சரியா. இப்படி வர்றது ஒடுங்கல் தாக்கம் சரி. நீங்க வாட்டரை கொடுத்து இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு வாட்டரை கொடுத்து இந்த பொண்டை உடைச்சீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஹைட்ரோலைசிஸ் நீர் பகுப்பு தாக்கம்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே, இப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க, டைசாக்கரைட். இப்படிதான் டைசாக்கரைட் ஃபார்ம் ஆகும். இப்ப இதுக்கு பதிலாக இப்ப இது வந்துட்டு குளுக்கோஸ் சரியா. இது வந்துட்டு குளுக்கோஸ் தான். அதனால இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, மோல்டோஸ். குளுக்கோஸுக்கு பதிலாக ஃப்ரக்டோஸ் வந்துட்டு இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், சுக்ரோஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் வரைஞ்சா. அடுத்தது ஃப்ரக்டோஸுக்கு பதிலாக கெலக்டோஸ் வந்துருந்துச்சுன்னா லாக்டோஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் சரியா. பேசிக்கான எல்லாமே இதுதான். அந்த இதுல ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சரியா. ஓகே, டைசாக்கரைட்னு போடுங்க. ஓகே, அதுல இன்னும் மட்டும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இப்படி வார ரெண்டு குளுக்கோஸ் வந்துக்கிட்டு பக்கத்துல வந்துக்கிட்டு இந்த மாதிரி கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடந்து ரெண்டும் என்ன செய்யுது, ஒரு பொண்டால ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டுக்கும் காமனான ஒரு பொண்ட் தான் இந்த இந்த பொண்ட் சரியா. இதுக்கு இந்த பொண்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஓயில படிச்சுப்பீங்க, கார்போ டைசக்கரைட். ஓகே, கோவலன் பாண்ட். நீங்க உங்களுக்கு நாலு இது தெரியும் சரியான. ஒன்று வந்துட்டு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், நியூக்ளிக் அசிட். கார்போஹைட்ரேட்ல டைசக்கரைட் பாலிசக்கரைட்ல இருக்கிற பொண்ட் வந்துக்கிட்டு கிளைகோசைடிக் பொண்ட்னு படிச்சுப்பீங்க. கிளைகோசைடிக் கிளைகோசைடிக் பாண்ட். புரோட்டீன்ல இருக்கிறது வந்துக்கிட்டு பெப்டைட். நியூக்ளிக் அசிட்ல டயஸ். ஓகே, நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன் சரியா. நீங்க இதுல மார்க் பண்ணுங்க, டயஸ் கிளைகோசைடிக் பாண்ட்.
டைசைக்ளேட் போட்டீங்களா? ஓகே. அதில் போடுங்க ஃபர்ஸ்ட். உங்க சோர்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ரைட் பண்ணுங்க. பை கிளைகோசிடிக் பாண்ட். சரியா? கீழே வாசிங்க. கிளைகோசிடிக் பாண்ட் இஸ். ஓகே. ஒரு மொலிக்குள்ள இருக்கிற OH பாண்டும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டும் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் பண்ணி கிளைகோசிடிக் பாண்டால என்ன ரியாக்ஷன், கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுறது தான் மோல்டோஸ். சரி, டைசாக்கரைட். சரி, அப்ப டைசாக்கரைட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டா இந்த விஷயம் எல்லாம் சொல்லணும். சரியானே? ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் ஒன்றுங்கிறது முக்கியம். ஒன் ஒன் குளுக்கோஸ் மாலிக்யூல். அந்த ஒன் குளுக்கோஸ் மாலிக்யூல் இருக்கிற OH குரூப். சரியானே? அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னும் ஒரு மோனோசாக்கரைட் மாலிக்யூல். அதான் என்ன சொல்லுவாங்க, ஜேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை எஜேசன். பக்கம் அருகில் இல்லை. அதுல இருக்கிற ஹைட்ரஜன் பண்டும் ரெண்டும் எப்படி சேரும்? ஒரு ஓட்ட மாலிக்யூல ரிலீஸ் பண்றதால சேரும். என்ன பொண்டால சேரும்? கிளைகோசிடிக் பொண்டால சேரும். சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு ஓட்ட மாலிக்யூல லூஸ் பண்ணிச்சேன்னா பொண்ட் ஃபார்ம் ஆகும். சரி, ஓட்டரை கொடுத்தமெண்டா, இதுக்கு ஓட்டரை கொடுத்தமெண்டா என்ன செய்யலாம், நான் பொண்டை உடைக்கலாம். சரியா? அதுக்கு தான் ஹைட்ரோலைசிஸ் சொல்லுவோம். இதுல உங்களுக்கு ஹைட்ரோலைசிஸ்ங்கிற வேர்டு வந்து தந்து இல்லை. பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, என்ன கண்டென்சேஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் ஹைட்ரோலைசிஸ்ங்கிறது. இப்போ சம்டைம்ஸ் என்ன இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், கிளைகோசிடிக் பாண்ட் இஸ் ஃபார்ம்ட் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் ஃப்ரம் டூ adjacent monosaccharides by ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுருவான். போட்டா ரியாக்ஷன் சரியா? இல்ல, எல்லாமே தெரியாது இல்ல, அந்த கண்டென்சேஷன் மட்டும் இல்லை. அப்ப நமக்கு அது எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு பார்க்க சரி மாதிரி தான் இருக்கும். பட் ஹைட்ரோலைசிஸ் அங்க போல இங்க என்ன வரணும், கண்டென்சேஷன் ரியாக்ஷன் வரணும். சரி. ஸோ டைசைக்ளேன் போட்டீங்களா? போட்டு அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இல்லைங்க, தே ஆர் formed by joining two monosaccharides by a glycosidic bond. இரண்டு வெள்ள மூலக்கூறுகள் இணைவதால் உருவாகும். சரி, இரண்டு வெள்ள மூலக்கூறுகள், இரண்டு ஒரு சக்கரைட் மூலக்கூறுகள் இணைவதால் உருவாகும் வெள்ளங்கள் தான் டைசாக்கரைட். இந்த கிளைகோசிடிக் பாண்டையும் எழுதி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா நோட் ஒன்று போட்டுட்டு அந்த ஹைட்ரோலைசிஸ் சம்பந்தமா சொன்னேன் நானே, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். Hydrolysis, opposite hydrolysis means the opposite reaction of condensation is hydrolysis. ஒடுங்கல் தாக்கத்துக்கு எதிரான தாக்கம் தான் நீர்ப்பகுப்பு தாக்கமாகும். அந்த வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கணும், நீர்ப்பகுப்பு தாக்கம் புறவு புறவு வரும் ஹைட்ரோலைசிஸ் எங்க நடக்கும்ங்கிறது. சரி, எங்க நடக்கும் ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன்? நம்ம யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, நடக்கணும்னா எங்க நடக்கலாம்? ஓகே, நீங்க இந்த மாதிரி இந்த இதுக்குள்ள கடும் டீட்டெயிலா எல்லாம் யோசிக்க தேவையில்ல. என்னது பெரிய பெரிய மூலக்கூறுகளை உடையக்கொலை. இது சின்னது சின்னது பெருசு பெருசாகுது தானே. மாறி பெரிய மூலக்கூறுகள் எங்க உடைய முடியும் யோசிச்சீங்கன்னா அந்த ஆன்சர் எடுக்கலாம். இப்ப நம்ம ஒரு இப்ப சுக்ரோஸ் வந்து சாப்பிடுறோம். சரி, சுக்ரோஸ் சாப்பிடணும்னா நம்ம உடம்புல அகத்துறிஞ்சப்படுறது சுக்ரோஸ் அகத்துறிஞ்சப்படாது, குளுக்கோஸ் தான் அகத்துறிஞ்சப்படும். அப்ப உடம்புல என்ன நடக்கும், செமிபாடு நடக்கும். அப்ப சுக்ரோஸ் எல்லாம் என்ன செய்யணும், உடைக்கணும். அதுக்காக என்ன செய்யணும், ஓட்டு ரைட் பண்ணி உடைக்கும். அப்ப அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்ஜைம்ஸ் இருக்கு, எல்லாம் டீட்டெயிலா படிப்பேன் என்ன என்ஜைம்ஸ் வரும். இப்போ அங்க நடக்கிற ரியாக்ஷன் எல்லாம் மின் ரியாக்ஷன், ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். இங்க நடக்குது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரி,
அந்த சார்ட்ல எழுதிக்கிங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் வந்து சேர்ந்தா என்ன வரும்? மோல்டோஸ் பிளஸ் ஹைட்ரஜன். சரியா? அப்ப அதையும் எழுதி கொள்ளுங்க. அந்த ரியாக்ஷன், அந்த 3 ரியாக்ஷனையும் எழுதுங்க. இது எழுதிட்டீங்களா? அந்த படத்தை ட்ரா பண்ணீங்களா? அந்த படத்தை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. இந்த படமெல்லாம் ஞாபகம் இருக்க தேவையில்ல. ஏன் உங்களுக்கு தெரியும், இந்த சக்சஸ் மெமரைஸ் பண்ண தேவையில்லைன்னு உங்களுக்கு ரிசர்ச் புக்லேயே சொல்லியிருக்காங்க. அப்ப சக்சஸ் வந்துட்டு ஞாபகப்படுத்த தேவையில்ல. பட் அங்க என்ன முக்கியம்? ஒன்றுல இருக்கிற ஹைட்ரஜனும் அடுத்ததுல இருக்கிற OH வந்துட்டு சேர்ந்துதான் இந்த ஓட்ட மொழிக்குள் வெளியாகுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும். ஸ்ட்ரக்சர்ஸ் மொத்தமா தேவை. கண்டென்சேஷன் இந்த மாதிரி நடக்குது, அதெல்லாம் கிளைகோசிடிக் பாண்டையும் நீங்க என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு கலர்ல காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி. ஓகே, நீங்க ஓரளவுல படிச்சிருப்பீங்க இந்த விஷயங்கள் என்ன. அதாவது கார்போஹைட்ரேட்ல 2 குளுக்கோஸ் மாலிகுலுக்கு இடையில என்ன பாண்ட் வரும்? இப்ப நம்ம படிச்ச பாண்ட் என்ன பாண்ட்? கிளைகோசைடிக் பாண்ட். சரியா? புரோட்டீன்ல 2 அமினோ ஆசிட்ஸுக்கு இடையில வர பாண்ட் வந்துகிட்டு பெப்டைட் பாண்ட். சரியா? நியூக்ளிக் ஆசிட்ல 2 நியூக்ளியோடைட்ஸுக்கு இடையில வர பாண்ட் வந்துகிட்டு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். சரியா? ஸோ நார்மலாக ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம படிப்போம், இதில் படிப்போம். என்ன பிரச்சனைண்டா இப்போ கார்போஹைட்ரேட் படிக்க போல கிளைகோசிடிக் பாண்ட் படிப்போம். சரியா? புரோட்டீன் படிக்க போல என்ன படிப்போம்? பெப்டைட் பாண்ட் படிப்போம். நியூக்ளிக் ஆசிட் படிக்க போல பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் படிப்போம். பாஸ்போடைஎஸ்டர். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் படிப்போம். சரியா? என்ன பிரச்சனை, இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல படிப்போம். சரியானே? இப்போ எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி எடுத்தா தான் கொஞ்சம் இந்த மாதிரி பாடமாக்குறது ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் படிச்சதுக்கு ஒரு சம்மரி மாதிரி தாரேன். அப்படி இல்லை அடிப்பையும் நீங்க எக்ஸ்ட்ரா நோட் இடத்துல ஒரு இடத்துல மார்க் பண்ணணும், மார்க் பண்ணிக்கலாம். என்னோட ஓலவில் படிச்சங்கிறதால நான் சொல்றேன், உங்களோட ஓலவிலே இருக்கும். பாருங்க இருக்கும். சரியா? ஓலவில் இருக்கு. இதை தாண்டி லிபிட்ஸுக்கும் இருக்கா. 2 லிபிட்ஸ்ல லிபிட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்குரிய பாண்ட் வந்துக்கிட்டு எஸ்டர் பாண்ட். எஸ் எஸ்டர் எக்ஸ்ட்ரா நோட் வந்து சும்மா ஒரு இடத்துல ஓரமா எழுதிங்க. அந்த 3 ரியாக்ஷன் எழுதிங்களா? ஓகே, அது மால்டோ. கிளைகோசைடிக் இது வந்துட்டு கிளைகோசைடிக் பாண்ட். இதுல கிளைகோசைடிக் பாண்ட் எது? இந்த 2 பாண்டு தான் கிளைகோசைடிக். அப்ப இந்த ரெண்டையும் நீ என்ன ஒரு கலரால காட்டி அந்த கிளைகோசைடிக் பாண்டை ஃபார்ம் பண்ணுங்க. மோல்டோஸ்ங்கிறது இந்த மொத்தமா சேர்த்து தான் மோல்டோஸ். சரியா? அந்த ஃபார்ம் ஆகிக்கிற மொத்த இங்க வந்துகிட்டு குளுக்கோஸ்ங்கிறது இந்த 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 போலிக்கு தான் குளுக்கோஸ். சரியா? மோல்டோஸ் என்று சொல்றது இந்த ரெண்டும் சேர்த்து. ஏன் நமக்கு தெரியும் டைசாக்கரைட் தானே மோல்டோஸ். டைசாக்கரைட்னா 2 குளுக்கோஸ் இருக்கும், 2 மோனோசாக்கரைட் இருக்கும். அப்ப இந்த இருக்கு 2 மோனோசாக்கரைட், இது ஒரு மோனோசாக்கரைட், இது மோனோசாக்கரைட். அப்ப அதுதான் மோல்டோஸ், ரெண்டு சேர்த்து மோல்டோஸ். இல்ல கிளைகோசைடிக் பாண்டுங்கிறது இந்த இருக்கிற பாண்ட். சரி. ம் ஓகே, கீழே எழுதுங்க. கீழே ஒரு பாயிண்ட் எழுதுங்க டைசாக்கரைட்ல. ஓகே, நீங்க எப்படி எழுதுங்க? முதலாவது மூணையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்ப ரியாக்ஷன் எழுதிங்களா? குளுக்கோஸ் குளுக்கோஸ் வந்துட்டு மோல்டோஸை ஃபார்ம் பண்ணும் போது அதோட சேர்த்து ஒரு ஹைட்ரஜன் வரும். சரி, ஹைட்ரஜன் வரும்னு சொல்லி இந்த ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். சரியா? அது ஒரு பை ப்ராடக்ட். ஸோ அந்த 3 நிலையில இப்ப என்னது மோல்டோஸுக்கு பக்கத்துல எழுதுங்க, அது வந்துட்டு நான் ரெடியூசிங். இல்ல அதெல்லாம் எழுத தேவையில்ல.
சரியா கொஞ்சம் சுக்ரோஸுக்கு மட்டும் சுக்ரோஸுக்கு பக்கத்துல மட்டும் போடுங்க, அது ஒரு நான் ரெடியூசிங் சுகர். நான் ரெடியூசிங் சுக்ரோஸ் வந்துட்டு நான் ரெடியூசிங் சுகர். அப்ப சுக்ரோஸ் நான் ரெடியூசிங்டா லெக்டோஸும் மோல்டோஸும் ரெடியூசிங் தானே, நான் ரெடியூசிங். அப்ப மற்ற ரெண்டும் ரெடியூசிங். சரியா, என்ன ரெடியூசிங் என்ன நான் ரெடியூசிங்கிறது நம்ம கொஞ்சம் புறவு பார்ப்போம், அதில் டெஸ்ட் பார்க்கல பார்ப்போம். சரி, இப்ப பாருங்க. இப்ப ரெண்டு குளுக்கோஸ், ரெண்டு மோனோசாக்கரைட் சேர்ந்து தானே இந்த கிளைகோசைடிக் பாண்டால என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, டைசாக்கரைட் மோல்டோஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இதுக்கு பக்கத்துல நான் இன்னும் ஒன்று எடுத்துக்கலாம். இப்ப என்ன நடக்கும், சேம் ரியாக்ஷன் நடக்குமா, சேம் ரியாக்ஷன் நடக்கும். சரியா, இப்ப என்ன நடக்க போகுது, திரும்ப இங்க OH போகும், இங்க சரி இங்க OH போகும், இங்க என்ன ரிலீஸ் ஆகும், இங்க இருக்கிற OH ரிலீஸ் ஆகும், இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகி என்ன போக போகுது, H2O போகும். சரியா, அப்ப என்ன ஃபார்ம் ஆகும், இந்த பொண்ட் என்ன பொண்ட், சரி இது எல்லாமே என்ன மாலிக்யூல் தான், குளுக்கோஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ். சரியா, இப்படி போமாயினா அதுக்கு என்ன, அந்த காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட், போலிசாக்கரைட். இப்படிதான் போலிசாக்கரைட் வந்துட்டு ஃபார்ம் ஆக போகுது. சரியா, போலிசாக்கரைட்ல ரெண்டு மோனோசாக்கரைட் இடையில என்ன பொண்ட் இருக்கும், கிளைகோசிடிக் பொண்ட் இருக்கும். சரியா, அப்ப கார்போஹைட்ரேட் எல்லாத்துலயுமே கிளைகோசிடிக் பொண்ட் இருக்குமா, மோனோசாக்கரைட்ல இருக்காது, ஏன்னா அது தனியா மாலிக்யூல். அப்ப மோனோசாக்கரைட்ல இருக்காது. சரியா, எதுல இருக்கும், டைசாக்கரைட் ரெண்டுல தான் இருக்கும். சரியா, ஓகே. நம்ம இன்னும் ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம், என்னன்னா கார்போஹைட்ரேட் வந்துட்டு பொலிசாக்கரைட்னு பார்த்துருப்போம். சரியா, எடுங்க அந்த பாயிண்ட் அழிக்கீங்களா. இப்ப சொல்லுங்க, கார்போஹைட்ரேட் எல்லாமே பொலிசாக்கரைட்ஸா, கார்போஹைட்ரேட் எல்லாமே. இப்ப நம்ம இதுதான் பொலிசாக்கரைட். சரி, இப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும், திரும்ப இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிறதால தான் நாங்க பேர் என்ன சொல்றோம், பொலிமர்ஸ் சொல்றோம். சரியான, பொலிமர்ஸ்ல கார்போஹைட்ரேட் வந்துச்சுன்னா பொலிசாக்கரைட்னு சொல்லுவோம். சரியா, அப்ப கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்துட்டு பொலிசாக்கரைட் இல்ல. மொனோசாக்கரைட் வந்துட்டு பொலிமரா, பொலிமர் இல்ல, அது ஒரு சிங்கிள். டைசாக்கரைட் வந்துட்டு பொலிமரா இல்ல, அங்க வந்து ரெண்டு. பொலிமர்னா நிறைய இருக்கணும், பல் சக்கரைட்னா பல இருக்கணும். சரியா, பொலிமர்ஸ் நிறைய இருக்கணும். ஓகே, இது வந்துட்டு ஷேப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பிரச்சனை இல்லை, என்ன பார்த்து. ஸோ அதுல வந்துட்டு மொனோசாக்கரைட் டைசாக்கரைட் வந்துட்டு பொலிமர் இல்லை, பொலிசாக்கரைட் மட்டும் தான் பொலிமர். சரியா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க, உங்களோட நோட் எடுங்க, அதுல கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு நார்மலா என்ன எழுதிக்கும், பொலிசாக்கரைட் எழுதினாலும் அதுல ஒரு சின்ன ஒரு க்ராஸ் பண்ணி போடுங்க. ஓகே, இது இப்ப பாக்குறேன். பாயிண்ட் ஒன்று எழுதுங்க கீழே, முதலாவது போடுங்க மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பொலிசாக்கரைட். சரியா, அதுல வந்துகிட்டு பொலிசாக்கரைட்டுக்கு மட்டும், பொலிசாக்கரைட் தான் என்னது, பொலிமர். சரியா, அடுத்தது டைசாக்கரைட்டுக்கும் பொலிசாக்கரைட்டுக்கும் தான் என்ன இருக்கும், கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கும். ரெண்டையும் பண்ணிட்டு மோனோசாக்கரைட் வந்துட்டு பொலிமரும் இல்லை அவருக்கு, இதுவும் இல்லை. பட் டைசாக்கரைட் வந்துட்டு பொலிமர் இல்லதான், பொலிமர் இல்லை, பட் அவருக்கு என்ன இருக்கும், கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கும். சரி, அப்ப நீங்க இந்த மாதிரி எழுதுறது இப்படி எழுதினா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளைகோசிடிக் பாண்ட் மோனோசாக்கரைட்டுக்கு இல்லை, இவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு. சரியா, அதே மாதிரி பொலிமர்.
பொலிமர் யாரு? இவர் பொலிமர் இல்லை, இவர் பொலிமர் இல்லை, இவர் பொலிமர். சரியா? ஓகே, பொலிமரண்டா அவருக்கு என்ன சொல்லலாம் நம்ம இன்னொரு பேர்? செயின். இன்னும் பொலிமருக்கு இன்னொரு பேருன்னு பார்த்தோம் நம்ம. இன்னொரு பேருண்டா பொலிமர் எல்லாத்தையும் இன்னும் உண்டாவும் நம்ம கன்சிடர் பண்ணிடும். ரைட். மெக்ரோமாலிக்யூல், மாமூலக்கூறு. சரியானே? அப்ப பொலிமர்ஸ் மட்டும்தான், பொலிசக்கரைட் மட்டும்தான் மெக்ரோமாலிக்யூலா வரப்போகுது. சரியா? அப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க, பொலிசக்கரைட், பல் சக்கரைட்டுகள். இதுல எத்தனை, இந்த பொலிசக்கரைட்ல எத்தனை குளுக்கோஸ் மாலிக்யூல் இருக்கு? 3. இதெல்லாம் மொத்தமா? ஆ, 1 2 3 4 5. 5. இப்ப 5 வந்ததுக்கு நம்ம இது நார்மலா நேச்சர்ல 5 இருக்காது. எத்தனை இருக்கு? குறைஞ்சது மினிமம் எத்தனை இருக்கும்னு சொல்றாங்க? 300 இருக்கும்னு சொல்றாங்க. 300ல இருந்து 3000 வரைக்கும் மினிமமா இருக்கும் பொலிசாக்கரைடு எடுத்தீங்கன்னா. சரி, என்ன எக்ஸாம்பிள்? ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கும். சரி, அதை தாண்டி இன்னும் இன்னும் பொலிசாக்கரைட்ஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம் இதுல என்ன பொலிசாக்கரைட்ஸ் இருக்கு. சரி, பொலிசாக்கரைட்ஸ் என்ன போட்டீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லைங்க. தே ஆர் மெக்ரோமாலிக்யூல்ஸ் அண்ட் பயோபாலிமர். என்னது? மாமூலக்கூறுகளும் உயிரியல் பல்பாத்துகள். உயிரியல் பல்பகுதியங்கள். என்ன வேர்ட் யூஸ் பண்ணாங்க? பல்பாத்துகளா பல்பகுதியங்களா? என்ன வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க? பல்பாத்துக்கள். சரி, பல்பாத்துக்கள், பல்பகுதியங்கள், பொலிமர்ஸ் எல்லாம் ஒன்றுதான். சரியா? பல்பாத்துக்கள்னா இப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க. என்ன பல்பாத்துன்னா பல இருக்கு. சரியா? பல இருக்கிறதால பல்பாத்துக்கள். ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு பாத்துக்கள். சரி, அப்ப ஒரு சக்கரைடு எல்லாமே ஒரு பாத்துக்கள். சரியா? மோனோசக்கரைட் தான் மோனோமர். 2 இருந்துச்சுன்னா இரு சக்கரைடு எல்லாமே இரு பாத்துக்கள். டைசக்கரைட் தான். ஓகே, டைமர்ஸ் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம், பட் இரு பாத்துக்கள்ங்கிறது என்ன? டைமர்ஸ் தான். 2 இருந்துச்சுன்னா இரு பாத்துக்கள், பட் இரு பாத்துக்கள் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பாத்துக்கள், அடுத்து பல் பாத்துக்கள், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ polysaccharides are made up of few 100 to few thousand monosaccharide subunits. சரியானே? அதையும் எழுதிக்கொள்ளும். few 100 to few thousand நம்பர்ல இல்லைங்களா? அப்பதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கு. பட் ஃபியூங்கிறது முக்கியம். ஒரு சில 100ல இருந்து 1000. சரியா? இப்போ இதுல சில ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? மொனோசக்கரைட் டைசக்கரைட் எடுத்தீங்கன்னா எல்லாமே என்ன என்ன ஃபார்ம்ல இருக்கும்? கிறிஸ்டலின் ஃபார்ம்ல இருக்கும். சரியா? டைசக்கரைட்டுக்கு எழுதிருக்கீங்களா? கிறிஸ்டலின் ஃபார்ம்ல இருக்குங்கிறது. ஓகே, உங்களை சோர்ஸ் புக்ல தந்து இல்ல. சரி, அப்ப நீங்க எழுத தேவையில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மொனோசக்கரைட் டைசக்கரைட் ரெண்டுமே கிறிஸ்டலின் ஃபார்ம்ல இருக்கும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா? ஓகே, சுகர் எல்லாமே கிறிஸ்டலின் ஃபார்ம்ல இருக்கும். சுகர் எல்லாமே ஸ்வீட் டேஸ்ட்ல இருக்கும். வேற
சுகர் எல்லாமே வாட்டர்ல சொல்யூபிள் ஆகும். அப்ப நீங்க மொனோசக்கரைட்டுக்கு குளுக்கோஸ் எடுத்து வச்சீங்கன்னா அதெல்லாம் வரும். டைசக்கரைட்டுக்கு சுக்ரோஸ் எடுத்து வச்சீங்கன்னா அதெல்லாம் வரும். சரிண்ணே. அப்ப சில விஷயங்கள் புக்ல சந்திக்க மாட்டாங்க, என்சிக்யூல கேட்பாங்க. பட் எஸ்ஏ கேட்டாங்கன்னா நீங்க எழுத தேவையில்ல, எழுதாட்டியும் உங்களுக்கு மார்க்ஸ் குறையுங்கிறது இல்லை. எஸ்ஏல கேட்டாங்கன்னா என்ன தந்திருக்காங்களோ அதை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப பொலிசக்கரைடு என்ன வரப்போகுது? தே ஆர் நான் கிறிஸ்டல்ஸ். ஸ்டார்ச் எல்லாம் எடுத்தீங்கன்னா என்னது? நான் கிறிஸ்டல். அது பளிங்குரு அற்றவை, நான் கிறிஸ்டல். நீர்ல கரையுமா? நீர்ல கரையாது. என்ன நல்ல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஸ்டார்ச்சுக்கு? பான் பான் இருக்கு. ஓகே, பொட்டேட்டோ. பான் நம்ம சாப்பிட்ற பான், அரிசி, சோறு எல்லாமே ஸ்டார்ச் எல்லாம். வாட்டர் இன்சொல்யூபிள், நீரில் கரையாது. அடுத்தது வெள்ளங்களாக கருத முடியாது. தே ஆர் நாட் கன்சிடர்ட் சுகர். சரி, அடுத்தது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன போலிசாக்கரைட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச போலிசாக்கரைட் என்னென்ன? ஸ்டார்ச், செல்லுலோஸ், செல்லுலோஸ். ஓகே, இப்போ நம்ம ஏழவர் அப்போ இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஸோ போலிசாக்கரைட் எக்ஸாம்பிள் வந்துட்டு முதலாவது ஸ்டார்ச். ஓகே, அடுத்தது செல்லுலோஸ், அடுத்தது கிளைகோஜன், வேற? ஓகே. ஓகே, ஸ்டார்ச்ல உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டார்ச் எங்க இருக்கும்? பொட்டேட்டோ, யாம், வேற? ஓகே, எல்லாத்துமே நீங்க கொமனா செல்ல போனீங்கன்னா என்னது? பிளான்ட்ஸ்ல இருக்கும் ஸ்டார்ச் வந்துட்டு. சரி, பிளான்ட்ல வந்துட்டு ஸ்டோரேஜா இருக்கும், உணவு சேமிச்சு வச்சுக்கொள்ளும். அதுல என்ன உணவு சேமிக்கிறது என்னது? இந்த போட்டோசிந்தசிஸ் செஞ்சு அந்த சக்தி, இந்த ஃபுட் எல்லாத்தையும் என்ன ஃபார்ம்ல சேமிச்சு வைக்கும்? ஸ்டார்ச் ஃபார்ம்ல சேமிச்சு வைக்கும். பிளான்ட்ஸ்ல இருக்கு, பிளான்ட்ஸ்ல ஸ்டோரேஜ். சரி, அடுத்தது கிளைகோஜன் அனிமல்ஸ்ல. சரியா? போட்டோசிந்தசிஸ் செஞ்சா வச்சுக்கும்? இல்ல, போட்டோசிந்தசிஸ் செஞ்சு இல்ல. இந்த நம்ம சாப்பிடுற குளுக்கோஸ், ஸ்டார்ச் எல்லாத்தையுமே ஸ்டார்ச்சா சேமிக்காது, கிளைகோஜனா சேமிக்கும். எங்க சேமிக்கும் கிளைகோஜனா? லிவர்ல சேமிக்கும். சரியா? நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, தெரியாதையும் பரவாயில்ல, நம்ம புறவு படிக்கும். சரியா? அனிமல்ல ஸ்டோரேஜ். ஓகே, செல்லுலோஸ் எங்க இருக்கும்? செல் வால்ல இருக்கும், பிளான்ட்ல. ஒரு ஒரு பிளான்ட் செல் எடுத்தீங்கன்னா, ஓகே நம்ம சொல்றேன், இது ஒரு அனிமல் செல், இது வந்துட்டு ஒரு பிளான்ட் செல். சரியா? ஏன் இப்படி கிடைக்கும்? அனிமல் செல் மோஸ்ட்லி ரவுண்ட்ல இருக்கும், பிளான்ட் செல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். சரியா? தாவரக்காலம் அடுத்து விலங்கு காலம். ஸோ பிளான்ட் செல்ல ஆக வெளியால என்ன இருக்க போகுது? பிளாஸ்மா மெம்பரேன், அனிமல் செல்ல. சரியா? அனிமல் செல், பிளாஸ்மா மெம்பரேன். பட் இங்க அனிமல் செல் எடுத்தீங்க, சரி பிளான்ட் செல் எடுத்தீங்கன்னா அங்க ஆக வெளியால ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டிருக்கும், ப்ரொடெக்ஷன் கவர். சரியா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? செல் வால். செல் வால். அதுக்குள்ளதான் என்ன இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். சரியா? அந்த செல் வாலை ஃபார்ம் பண்ற ஸ்ட்ரக்சர் தான் என்ன? செல்லுலோஸ். செல்லுலோஸ் மட்டுமா? இல்ல, குளோரோஃபில் இல்ல. ஓகே, உங்களோட ஓலவெல்ல இதெல்லாம் இருக்கு. சரியான? செல்லுலோஸ், செல்லுலோஸோட சேர்த்து இன்னும் ரெண்டு காம்பவுண்ட் சொல்லுவாங்க, என்னென்ன? போய் பாருங்க, உங்களோட புக்ல இருக்கும். செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ். சரியா? வேற? ஆ ஓகே, பேர் வந்துட்டு அதே மாதிரி, பட் கொஞ்சம் வித்தியாசம். சரியா? செல்லுலோஸ், அடுத்தது ஹெமி செல்லுலோஸ், அதோட சேர்த்து இன்னொன்று பெக்டின். சரியா? இந்த மூணு கம்பவுண்ட் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ண போகுது? செல் வாலை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இந்த மூணுமே என்னதுதான்? பொலிசாக்கரைடு கூட எக்ஸாம்பிள் தான். சரியா? இப்ப அடுத்தது என்னது?
செல்லுலோஸ் செமி செல்லுலோஸ் அடுத்தது பெக்டின். சரியா? பிளாஸ்மா மெம்பரேன் எது ஃபார்ம் பண்ண போகுது தெரியுமா? பிளாஸ்மா மெம்பரேன் கம்பனன்ட் பாஸ்போலிபிட். சரி, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? பாஸ்போலிபிட். அதோட சேர்த்து இன்னும் ஒன்றும் வரும், புரோட்டீன்ஸ். பாஸ்போலிபிட் அண்ட் புரோட்டீன். சரியா? இப்ப பாஸ்போலிபிடும் புரோட்டீனும் ஒன்றுக்குள்ளேயே வரும். பாஸ்போலிபிட்ங்கிறது லிபிட்டுக்குள்ள வராது, புரோட்டீனுங்கிறது புரோட்டீனுக்குள்ள வருது. பட் இங்க அப்படி இல்லை. இங்க அந்த மூணுமே எதுக்குள்ள தான் வரப்போகுது, கார்போஹைட்ரேட்ல பொலிசகைட்டுக்குள்ள வரப்போகுது. சரியா? அப்ப அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிறது. சரியா? ஸோ செல் வால் இந்த மாதிரி படத்தை போட்டு எக்ஸ்ட்ராவா எழுதி வச்சுக்கோங்க. செல் வால்ல என்னென்ன இருக்கும், மூணு கம்பனண்டும் இருக்கும், செல்லுலோ செமி செல்லுலோ பெக்டின். சரி. ஓகே, இதையும் பாருங்க. இந்த ஒரு செல் வால் இருக்கு தானே, பிளான் செல் ஒன்று இருக்கு தானே. ஓகே, இப்போ இது பக்கத்துல என்ன இருக்கும், இன்னும் ஒரு பிளான் செல் இருக்கும். சரியா? அப்ப என்ன இருக்க போகுது, இந்த மாதிரி பிளான் செல் இருக்கும். அதாவது பிளான் செல்ல செல் வால் இருக்கும், அதுக்குள்ளுக்கு என்ன இருக்க போகுது, பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். சரியா? இப்ப இந்த ரெண்டு செல்லுக்கும் இடையில, சரியா, ஒரு கெப் ஒன்று இருக்கு. அந்த கெப்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்ப இங்காலையும் எடுத்தீங்கன்னா என்ன இருக்க போகுது, இங்காலையும் ஒரு பிளான் செல் இருக்கும். சரியா? ஓகே, எனக்கு இடம் காணாம இருக்கு. அப்ப உங்க விலங்கணும் அந்த வளர்ச்சி என்ன இருக்க போகுது, பிளான் செல் தான் இருக்க போகுது. சரி, அப்ப ஒவ்வொரு பிளான் செல்லுக்கும் இடையில என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்க போகுது. என்ன செல்லு அந்த ஸ்ட்ரக்சருக்கு. ஓகே, இந்த செல்லுல ஸ்பேஸை பிரித்து வச்சுக்கொள்ளும். சரியான இந்த செல்லுல இல்ல, எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ். ஏன் எக்ஸ்ட்ரா செல்லுல, செல்லுக்கு வெளியால இருக்குது. இப்ப இவ்வளவு தானே செல், அந்த செல்லுக்கு வெளியால இருக்க ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ். இது எங்க இருக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸ், இந்த இருக்கு. சரி, அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஸ்பேஸை ரெண்டு ஸ்பேஸையும் பிரித்து வச்சுக்கொண்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அதான் சொல்லுவாங்க மிடில் லெமெல்லா. சரியா? மிடில் லெமெல்லா தமிழ்ல வந்துட்டு நடு மென்றாடு. சரியா? நடு மென்றாடு. இந்த நடு மென்றாடோட கம்போனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெக்டினா தான் இருக்கு. அங்க இந்த பெக்டின் இருக்கு. சரியா? இப்ப இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. என்னடா இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொன்றையும் பார்க்க போறோம். சரி, ஒவ்வொரு வேர்டு வரும். பெக்டின் என்னண்டு வரும், மிடில் லெமெல்லா என்னண்டு வரும். அப்ப நமக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? மிடில் லெமெல்லா இப்ப இதுக்குரிய நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான். இப்ப ஒரு காயான ஒரு பழம் மாங்காய் எடுத்தீங்கன்னா இந்த மிடில் லெமெல்லாம் இருக்கும். சரியா? மிடில் லெமெல்லாம் இருக்கும். இந்த மிடில் லெமெல்லாவை என்ன செய்யும், ஒரு காய் எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரக்சர், ரிஜிட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் இந்த மிடில் லெமெல்லாம். பழுக்கக்குள்ள என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆகும். இந்த மிடில் லெமெல்லாம் சாஃப்ட் ஆகிறதால அந்த தோல் எல்லாம் என்ன செய்யுது, சாஃப்ட் ஆகி அந்த கொஞ்சம் சாஃப்டா மாறுது. சரி, அப்ப இந்த பெக்டி அதுலயும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெக்டினை என்ன செய்யணும், பெக்டினை வந்து பெக்டினா இந்த மிடில் லெமெல்லாம் வந்திருக்கு. அந்த பெக்டினை வந்து உடைக்க என்ன நடக்கும், அந்த மிடில் லெமெல்லாம் சாஃப்ட் ஆகும். அப்ப பெக்டினை உடைக்கிற என்சைம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெக்டினேஸா இருக்கும். பெக்டினேஸ். அப்ப பெக்டினேஸ் அடுத்தது வந்துகிட்டு கலெக்டோ யூரோனேஸ்ங்கிற ஒரு என்சைம் வருது. சரி, அப்ப அதெல்லாம் வர வர என்ன செய்யும், அந்த மிடில் எல்லாம் உடைய பழம் பழுக்கும். சரி, பழம் பழுக்க அந்த சொஃப்ட் ஆகும். சரி, அப்ப அவ்வளவு அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கனெக்ட் பண்ணி யோசிச்சு என்ன செய்யலாம், சம்டைம்ஸ் இன்சிக்கு செய்யலுமா இருக்கும். சரி, இது எழுதினீங்களா இல்லை. ஓகே, முதலாவது ட்ரா பண்ணு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட்டுகள். நீங்க எஸ்எஸ் புக்கை பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு ஒரு எஸ்எஸ் புக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். சரியா? கொஞ்சம் இனிமேல் செல்ல கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா, ரெண்டும் ஒரே இதுக்குள்ள இருக்காது.
இது எழுதுறீங்களா? கொஞ்சம் இருங்க. படத்தை மட்டும் ட்ரா பண்ணிட்டு சொல்லுங்க, நான் அடுத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? எழுதிட்டீங்களா? இந்த படத்தை மட்டும் ட்ரா பண்ணிட்டீங்களா? ஓகே. இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன செல் வோலண்டா கலச்சுவர். கலச்சுவர் என்ன மார்க் பண்ணிக்கிங்க? கலச்சுவரன் மார்க். பிளாஸ்மா மெம்பரேன்ங்கிறது முதல் ஒரு மென்ஸ் அல்லது கலமென்ஸ் ஆகும். மிச்சம் எல்லாம் அதே மாதிரி தான். சரியா? பிளாஸ்மா மெம்பரேன் கலமை பாஸ்போலிபிட் பாஸ்போலிபிட், புரோட்டீனுக்கு புரோட்டீன், செல்லுலோஸ் செமி செல்லுலோஸ் பெக்டின் எல்லாமே அப்படியே வரும். சரியா? அதே வேர்ட் தான், எல்லாம் ஒன்றும் மாறல. மிடில் லெமலாக்கு மட்டும் நடுமென்றாகடுங்கிறது படமே கிட்ட. ஓகே. இப்போ பார்ப்போம். இப்போ ஸ்டார்ச் வந்துகிட்டு என்ன செய்ய போகுது? பிளான்ட்ல வந்துட்டு ஸ்டோரேஜ் வரப்போகுது. கிளைகோஜனும் மினிமேல வந்துட்டு ஸ்டோரேஜ். செல்லுலோஸ் வந்துகிட்டு செல்வோட ஸ்ட்ரக்சருக்கு. சரியா? அடுத்தது ஹெமி செல்லுலோஸ் வந்துகிட்டு செல்வோட ஸ்ட்ரக்சர். பெக்டின் வந்துட்டு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இந்த பொலிசாக்கரைட் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு டிவைட் பண்ணலாம். ஒன்று ஸ்டோரேஜுக்கு எது கண்ட்ரிபியூட் பண்ண போது, அடுத்து ஸ்ட்ரக்சருக்கு எது கண்ட்ரிபியூட் பண்ண போதுன்னு டிவைட் பண்ணலாம். அதுலேயும் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ச்சை வந்துட்டு நம்ம ரெண்டு டிவைட் பண்ண போகிறோம். ஸ்டார்ச்சர் ரெண்டு வகையான ஸ்டார்ச் இருக்கு. ஒன்று வந்துட்டு எமைலோஸ். சரியா? அடுத்து வந்துட்டு எமைலோ பெக்டின். சரியானே? இது என்ன எமைலோஸ் எமைலோ பெக்டின், அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கட்ட தேவையில்லை. சரியா? இப்போ எமைலோஸுக்கு எமைலோ பெக்டினும் இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? எல்லா பொலிசாக்கரைட்டும் இப்படி தானே போயிட்டு இருக்கும். அமைலத்தும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். சரி. அமைல பெக்டின்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்படி நேரா போறது ஒரு பிரான்ச் வந்து வரும். ஒரு ஒரு பெண்ட் வந்து வரும். அப்படியே போயிருக்க திரும்ப அடுத்த பெண்ட் வந்து வரும். சரியா? அந்த மாதிரி பெண்ட் ஒரு பிரான்ச் வந்து வரதான் என்ன நம்ம அடுத்த பிரான்ச் வந்து வரும். சரியா? அப்ப அதுதான் டிஃபரன்ஸ் அதுல. சரியா? இப்ப அமைலோஸ் வந்துகிட்டு அன்பிரான்ச். டிரெக்டா இந்த மாதிரி லீனியரா போயிட்டே இருக்கும். சரியா? இவர் வந்துட்டு பிரான்ச். அமைலோ பெக்டின் வந்துட்டு பிரான்ச். இந்த மாதிரி போயிட்டு இருக்கல ஒரு பொண்டடி என்னது இந்த மாதிரி போகும். சரியா? வர திரும்ப அடுத்து அதுல இருந்து இந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி பிரான்ச் பிளே அடிச்சுட்டு போகும். சரியானே? அப்போ அமைல பெக்டின் வந்துட்டு பிரான்ச். சரியா? இந்த அமைல பெக்டின் வந்துட்டு கிட்டத்தட்ட எதை மாதிரி இந்த கிளைகோஜன் மாதிரி இருக்கும். சரியா? இந்த கிளைகோஜனும் இந்த அமைல பெக்டினும் கிட்டத்தட்ட உண்டு. பட் ரெண்டு வித்தியாசம். அது ஸ்டார்ச்ல அது பிளான்ட்ல இருக்கு, இது வந்துட்டு இதுல இருக்குது அனிமல்ல இருக்குது. பட் கிட்டத்தட்ட அது இது ஈக்குவல் மாதிரி கன்சிடர் பண்ணலாம் நமக்கு. அப்ப கிளைகோஜன் வந்துட்டு கட்டாயம் என்ன இருக்கணும்? பிரான்ச்சா 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 இருக்கணும். சரி, அப்ப அதனால நம்ம என்ன சொல்றோம்? அமைல பெக்டினும் கிளைகோஜனும் கிட்டத்தட்ட ஒன்று சொல்றோம். சரி, அதே மாதிரி எப்படி அமைலோ பெக்டினை எப்படி கிளைகோஜனோட கம்பேர் பண்ணமோ அதே மாதிரி அமைலோஸை வந்துட்டு யாரோட கம்பேர் பண்ணலாம்? செல்லுலோஸோட கம்பேர் பண்ணலாம் நம்ம. சரி, கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்ப செல்லுலோஸ் வந்துட்டு கட்டாயம் என்ன இருக்கணும்? அன் அமைல அன்பிராஞ்சா இருக்கணும். அன்பிராஞ்சா இருக்கணும். அப்ப இது செல்லுலோ அதான் சரி. ஸ்டார்ச் வந்துட்டு நமக்கு டிரெக்டா தெரியல பிரான்ச் அன்பிராஞ்சான்ட்டு. ஏன் அதுல ரெண்டு கம்பனண்ட் இருக்கு. அப்ப அது ஸ்டார்ச்ல இருக்கு அமைலோஸ் வந்துட்டு அன்பிரான்ச். ஸ்டார்ச்ல இருக்க அமைல பெக்டின் வந்துட்டு பிரான்ச். நீங்க எவ்வளவு எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்டார்ச்ங்கிறது ஒன்றுங்கிறது. இப்ப என்ன ஏழு வெள்ள வந்துட்டீங்க. ஸ்டார்ச்ல ரெண்டு கம்பனண்ட் இருக்கு, அமைலோஸ் அமைல பெக்டின் இருக்கு. பட் அமைலோஸும் அமைல பெக்டின் ரெண்டையும் சேர்த்து என்னது வரப்போகுது? ரெண்டுமே ஸ்டோரேஜ் தான் வரப்போகுது. ரெண்டும் ஸ்டோரேஜ் தான் வரும். சரியா? ஓகே. தெளிவா எடுத்தீங்கன்னா அன்பிரான்ச். என்ன ஃபங்க்ஷன் அது? செல் வோல்ட ஸ்ட்ரக்சர். சரியா? ஓகே. அப்ப முதலாவது எழுதுங்க. First point, based on their function, they can be categorized as polysaccharide, storage polysaccharide and structural polysaccharide. அவற்றின் தொழிற்பாட்டுக்கு ஏற்ப நம்ம அவற்றை என்னென்னு பிரிக்கலாம்? சேமிப்பு polysaccharide, அடுத்தது கட்டமைப்பு polysaccharide பிரிக்கலாம். Based on their function, they are categorized as storage polysaccharide and structural polysaccharide. நீங்க அப்படி எழுதலாட்டியும் இந்த ஓகே சரி பார்ப்போம். எஸ் ஸ்டோரேஜ் polysaccharide, அடுத்தது ஸ்ட்ரக்சரல் polysaccharide. ஓகே, நீங்க இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னது முதலாவது polysaccharide போடுங்க.
சரியா? நம்ம இப்படி பிரிக்கலாம். அது முதலாவது ஸ்டோரேஜ், அடுத்தது ஸ்ட்ரக்சரல். இப்படி ரெண்டா பிரிக்கலாம். சரியா? அடுத்தது திரும்ப அதே பொலிச்சக்கரை இன்னும் இப்படியும் பிரிக்கலாம். எப்படி? பிரான்ச், அன்பிரான்ச். சரியா? அப்ப இங்க எதை பேஸ் பண்ணி பிரிக்கும்? இங்க ஃபங்க்ஷனலை பேஸ் பண்ணி பிரிக்கும். இங்க எதை பேஸ் பண்ணி பிரிக்கும்? ஸ்ட்ரக்சர். சரியானே? பேஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி இப்படி ரெண்டா பிரிப்போம். அப்ப ரெண்டு பிரிப்போம், ரெண்டு பேஸ் பண்ணி பிரிக்கும். சரியா? ஓகே. அப்ப ஸ்டோரேஜ் என்ன எக்ஸாம்பிள்? ஸ்டார்ச், கிளைகேஜன். நீங்க ஸ்டார்ச் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அமைலோ சமையல பக்கி ரெண்டையும் சேர்த்து சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸ்டோரேஜ் வந்து ஸ்டார்ச், அடுத்தது கிளைகோஜன். ஸ்ட்ரக்சரலுக்கு செல்லுலோஸ், வேற ஹெமி செல்லுலோஸ், அடுத்தது பெக்டின். ஓகே. பிரான்ச்சுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அன்பிரான்ச் வாங்கலாம். அன்பிரான்ச் வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அன்பிரான்ச் கீழே பிரான்ச். அன்பிரான்ச்சுக்கு என்ன எக்ஸாம்பிள்? செல்லுலோஸ். செல்லுலோஸோட மேல இருந்து வாங்கலாம். ஸ்டார்ச், ஸ்டார்ச்ல இருக்கிற என்ன கம்பெனி? ரெண்டு வருமா ஸ்டார்ச்ல இருக்கிற? அன்பிரான்ச்சுக்கு எக்ஸாம்பிள் இதுக்கு தான் ரெண்டு வரும். ஸ்டார்ச் நீங்க காமன் எழுதலாம், இதுக்கு தனித்தனி தான் எழுதணும். ஸ்டார்ச்ல இருக்கிற அமைலோஸ், அன்பிரான்ச். அப்ப அமைலோஸ் அதோட அமைனோபெக்டின், பிரான்ச். வேற எக்ஸாம்பிள் அன்பிரான்ச்சுக்கு? செல்லுலோஸ். வேற கிளைகோஜன். சரியா? ஓகே. இந்த மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஈஸியா பாக்குறதுன்னு இருக்கும். ஆஹ் வந்துட்டு உங்களுக்கு தந்திக்காங்களா? ஓகே. அப்ப அதையும் எழுதி கொள்ளுங்க. அமேலோபெக்டின் பிரான்ச்ங்கிற மாதிரி அமேலோபெக்டினும் ஹெமி செல்லுலோஸ், அதோட சேர்த்து ஹெமி செல்லுலோஸ் எழுதுனா போதும் உங்களுக்கு. பெக்டின் எல்லாம் என்ன, பெக்டின் வந்துட்டு என்னங்கிறது தேவையில்லை. சரியா? பெக்டின், பெக்டின் ஒரு எக்ஸாம்பிள் தான் அடிக்கும். பெக்டின் வந்துட்டு அவன் என்னது பிரான்ச், பிரான்ச் பிரான்ச் தான் தேவை. இந்த மூணும் வந்துட்டு பிரான்ச்சா இருந்தா போதும், தெரிஞ்சா போதும். அப்ப அது ரெண்டையும் எழுதிக்கணும் கீழே. இதான் உங்களுக்கு இப்ப நான் ஆல்ரெடி தந்தது என்னது இன்ட்ரெஸ்ட் புக்ல இருக்கிற அதே சென்டென்ஸ். அதே சென்டென்ஸை திரும்ப எழுதுறதை விட இப்படி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் பாடமாக்குறது ஈஸியா இருக்கும். சரி, அவங்களுக்கு டியூட் எடுங்க அப்படியே.
கொண்டு வரலையா? நீங்க எடுத்துருந்தீங்களா? கொண்டு வரலையா? எங்க வெட்டி விட்டலாம்? ஆ, ஏதாவது தந்து எனக்கு கேள்வி தரலையே, லாஸ்ட் கிளாஸ் ஒன்றும் தரல. இந்த எஸ்ஏ தரல நான். நீங்க ஓட்ட மொழிக்கு அதுக்கு முதல் தந்தது லாஸ்ட் கிளாஸ் ஒன்றும் தரல, கடைசி தரல. ஆ, ஓகே. அப்ப எழுதுங்க, அதை எழுதி முடிங்க. நான் ஒரு கொஸ்டின் ஒன்று தரேன், அதை எழுதுங்க. சரி, அப்ப நீங்க வீட்டை போய் செஞ்சுட்டு வாங்க அந்த கொஸ்டினை. சரியா? இருக்காட்டி சரி எழுதிங்களா? ஓகே. இவ்வளவும் இல்லை, இன்னும் இருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்ப்போம். சரியா? என்ன எக்ஸாம்பிள்? ஸ்டார்ச் இருக்கு, செல்லுலோஸ் இருக்கு, கிளைகோஜன் இருக்கு. சரியா? அதோட சேர்த்து இன்னும் ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இனுலின் போட்டு. சரியா? இந்த இனுலின் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம். இல்ல என்ன சொல்றேன், ஸ்டார்ச் வந்துட்டு என்ன மோனோமரால ஃபார்ம் ஆகும்? குளுக்கோஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப வரதால என்ன ஃபார்ம் ஆகும்? ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகும். ஸ்டார்ச் இருக்கிற எமைலோஸ் இருந்தாலும் சரி, எமைலோ பெக்டினா இருந்தாலும் சரி, என்ன குளுக்கோஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப வரதெல்லாம் வரப்போகுது. செல்லுலோஸும் அப்படிதான், குளுக்கோஸ் திரும்ப திரும்ப வரதால செல்லுலோஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து கிளைகோஜனும் என்ன, குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் நம்ம ஸ்டோரேஜ்ல குளுக்கோஸ் தான் எப்படி ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வைப்போம்? கிளைகோஜனை ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் இனிலின் வந்துட்டு வித்தியாசம். இன்யூலின். சரியா? அவர் எதை வந்துகிட்டு என்ன ரிப்பீட்டிங் யூனிட்ஸால வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸால வரப்போறாரு. சரியான ஃப்ரக்டோஸ். ஸோ இல்ல, இன்சுலின் வர இன்யூலின் வர. சரியா? அது இன்சுலின் வந்துட்டு என்னது, ஹோமோன். இன்யூலின்ங்கிறது என்னன்னு சொல்றேன். பெருசாக தேவையில்லை உங்களுக்கு, பட் இந்த இந்த பாயிண்ட் வந்து தேவை. சரியா? ஃப்ரக்டோஸ் இது எல்லாத்துக்குமே என்னதான், குளுக்கோஸ். யூனில் வந்துட்டு ஃப்ரக்டோஸ் எல்லாம் வராது. ஸோ இது எங்க இருக்குமென்னு பாத்தீங்கன்னா இது எப்படி ஸ்டார்ச் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஸ்டார்ச் மாதிரி. அப்ப எங்க இருக்கும்? பிளான்ட்ல வந்துட்டு ஸ்டோரேஜா இருக்கும். சில பிளான்ட்ல வந்து ஸ்டோரேஜ் இருக்கும், பட் எல்லா பிளான்ட்லயும் இருக்காது. சில ஸ்பெஷலான பிளான்ட் வந்து இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா டஹலியான்னு போட்டு. டாலியா கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் என்னன்னு தெரியாது எனக்கு. ஆ, ஓகே, டாலியா. சரி. ஸோ அந்த டாலியால இருக்கிற டியூபர்ஸ்ன்னா என்னது, இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா வேர் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த வேர்ல இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும், இஞ்சி அதுகள் அந்த மாதிரி. அப்ப அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டோர்ட் இன் த டியூபர்ஸ் ஆஃப் த டாலியா. டாலியாவின் முகில்கள்னு சொல்லுவாங்க. டியூபர்ஸ் ஆஃப் டாலியா. சரி, அப்ப அதுல என்னையா இருக்கும், ஸ்டோரா இருக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரி, அப்ப நீங்க ஸ்டோரேஜ்ல இதையும் எட் பண்ணி கொள்ளலாம், இன்யூலையும் எட் பண்ணி கொள்ளலாம். அப்ப அதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் எட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்யூலையும் வந்துட்டு ஸ்டோரேஜா இருக்கும். சரியா? அடுத்தது இன்யூலிக்கு அடுத்தது பெக்டின். பெக்டின் பார்த்தோம் இங்க இருக்கும், செல் செல் வால் இருக்கும். அடுத்தது மிடில் லெவல்ல இருக்கும். அப்ப கம்போனன்ட் ஆஃப் மிடில் லெவல்லாம் ஆஃப் செல் வால். கம்போனன்ட் ஆஃப் மிடில் லெவல். இங்க வந்துட்டு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கெலக்டோ யூரோனிக் ஆசிட் வந்துட்டு தான் இதுல மோனோமரா இருக்கும். கெலக்டோ யூரோனிக் ஆசிட். இப்ப என்னது, பெக்டினை வந்துட்டு நம்ம உடைக்கணும்டா. சரி, என்னது இப்ப பாருங்க, மிடில் லெமலா வந்துட்டு உடைக்கணும்னா பழம் பழுக்க போல என்ன, அந்த மிடில் லெமல்ல சொஃப்ட் ஆகணும்னா மிடில் லெமலா உடைக்கணும். மிடில் லெமலா உடைக்கணும்னா எதை உடைக்கணும் நம்ம? பெக்டின் உடைக்கணும். பெக்டின் உடைக்கணும்னா எதை தான் உடைக்கணும்? அதுல இருக்கிற அந்த மோனோமோஸை ஒன்று உடைக்கணும், கெலக்டோ யூரோனிக் ஆசிட உடைக்கணும். அப்ப என்ன என்சைம் வேணும்னா கெலக்டோ யூரினே
எலக்ட்ரோயூரினிக் அசிடேஸ் எலக்ட்ரோயூரினேஸ்ங்கிற ஒரு என்ஜைம் இருக்கு. எலக்ட்ரோயூரினேஸ். அப்ப அதை போட்டு போட்டு உடைக்க உடைக்க இந்த கம்பவுண்ட் உடையும். சரி, அப்ப ரெண்டு என்ஜைம் போடலாம். எலக்ட்ரோயூரினேஸ்ங்கிற ஒரு என்ஜைம் இருக்கு, அதே மாதிரி பெக்டினேஸ்ங்கிற என்ஜைம் இருக்கு. இந்த ரெண்டு என்ஜைமும் பழம் பழுக்கக்குள்ள பழத்துல கூடவா இருக்கும். கூடவா இருந்து என்ன செய்யும், இதில் உடச்சு உடச்சு சொத்தாக்கும். சரியா? அடுத்து இன்னொரு பெக்டின், அடுத்து ஹெமிசெல்லுலோஸ். சரி, அங்க வந்துட்டு ரெண்டு கம்போனன்ட் இருக்க போகுது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பென்டோஸ் அதோட சேர்த்து ஹெக்ஸோ. சரியா? பென்டோஸும் ஹெக்ஸோஸும் தான் என்ன செய்யும், அதில் மொனோமர். பட் அது எப்படி, அது இப்போ மொனோமஸ் என்ன இப்படி அடுத்து ஒன்று இருக்கும், அடுத்து திரும்ப என்ன செய்யும், இந்த மாதிரி திரும்ப திரும்ப வரதானே. அப்போ அது எப்படி ரெண்டு வரும்ங்கிறது எல்லாம் தேவை. சரியா? ஜஸ்ட் தெரிவிக்கணும். பென்டோஸும் ஹெக்ஸோஸும் எப்போ பண்ண போகுது, ஹெமிசெல்லுலோஸ். நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ ஹெமிசெல்லுலோஸ்ங்கிறது ரெண்டு வேர்டு இருக்கு. அப்போ ரெண்டு வேர்டுனா அங்கே ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ரெண்டு நினைவு வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்போ பென்டோஸும் ஹெக்ஸோஸும் எங்க இருக்கும், எங்க? ஓகே, அந்த கார்போஹைட்ரேட் தான். சரி, அப்ப ஓகே. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே என்னது, குளுக்கோஸ். குளுக்கோஸ் ஒரு ஹெக்ஸோஸ். இங்கேயும் குளுக்கோஸ், குளுக்கோஸ் ஒரு ஹெக்ஸோஸ். இங்கேயும் குளுக்கோஸ், குளுக்கோஸ் ஒரு ஹெக்ஸோஸ். இனுலின், இன்னும் சரி, இன்னும் இல்ல ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் ஒரு ஹெக்ஸோஸா, பென்டோஸா? ஹெக்ஸோஸ் எதுக்குள்ள வரும், இந்த குரூப்புக்குள்ள வரும். அடுத்து பாருங்க, ஃப்ரக்டோஸ் வந்துட்டு டைசக்கரைட். சரி, அப்ப இது வந்துட்டு டைசக்கரைட். எலக்ட்ரோயூரோனிக் ஆசிட் என்ன தேவையில்லை. அப்ப உங்களுக்கு என்ன மாதிரி வருது, மாறி மாறி வருதுங்கிறது விளங்கும். இது ஹெக்ஸோஸ், இது ஹெக்ஸோஸ், இது ஹெக்ஸோஸ், இது டைசக்கரைட். மோனோசக்கரைடே இல்லை, டைசக்கரைட். இது வந்துட்டு பென்டோஸும் ஹெக்ஸோஸும் ரெண்டு மோனோசக்கரைட் தான். அப்ப இது மட்டும் தான் டைசக்கரைடால ஃபார்ம் ஆகிற ஒரு பாலிமர். சரியா? இப்ப இங்க இருக்கும் போது செல் வால்ல இருக்கும். சரி, அதோட சேர்த்து 2 3 4 5 6. ஓகே, கைட்டின் கூட இருக்கு. சரி, கைட்டின் எங்க இருக்கு, கேள்வி படிங்களா? எங்க? ரைட், ரைட். பங்கிடல் ஆத்ரோபோட செல் உள்ள இருக்கும் மெயினா. இப்போ கரப்பானம் பூஜை கொக்ரோச் எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், அதுல மேல பாத்தீங்கன்னா கண் சைனியா இருக்கு. அப்ப எக்ஸோ ஸ்கெலிட்டனா ஆத்ரோபோடா. ஆத்ரோபோடா என்ன தெரியுமா, என்னது, பூச்சிகள். பூச்சிகள் தான் ஆத்ரோபோடான்னு சொல்லுவாங்க. பூச்சிகளுக்கு இங்கிலீஷ்ல இன்செக்ட்னு சொல்லுவோம். பட் ஆத்ரோபோடாங்கிறது சயின்டிபிக் நேம். அந்த சயின்டிபிக் கிளாசிபிகேஷன், சயின்டிபிக் நேம் இல்ல, சயின்டிபிக் நேம்ங்கிறது வேற. அந்த கிளாசிபிகேஷன் நேம் ஆத்ரோபோடாங்கிறது தெரிஞ்சுக்கணுமா. ஆத்ரோபோடாண்டு அந்த பூச்சிகள கூடத்துக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். சரி, பூச்சிகள கூடத்தையும் சொல்லுவோம். உம், இந்த கடல்ல இருக்கிற இந்த ப்ரௌன் இறால் ஆத்ரோபோடாவது, அதுவும் ஆத்ரோபோடான்னு சொல்லுவோம். சரி, கடல்ல இருந்தாலும் இறாலையும் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரௌன் ஆத்ரோபோடா குரூப்லாம் எடுக்கும். ரைட், ஸ்கோப்பியன், கரப்பதாம்பூச்சி, அது சென்டிபீட், அது எல்லாமே ஆத்ரோபோடா. ரோபோடி டீட்டெயிலா. இந்த இது சிலந்தி வந்து ஆத்திரப்படா. நுழம்பு ஆத்திரப்படா. நுழம்பும் இன்செக்ட், பூச்சிகள் தான். அப்ப அதுவும் ஆத்திரப்படா. சரி, ஓகே. அப்ப கைட்டின் மொனோமர் என்னது, குளுக்கோஸ் அமைன். சரி, குளுக்கோஸ் அமைன். இந்த பேர்ல பாருங்க என்ன இருக்கு, குளுக்கோஸ் அமைன். அமைன்டா புரோட்டீனுங்கிறத விட அந்த அதுல நைட்ரஜன் கம்பவுண்ட் இருக்கு. சரி, நைட்ரஜன் கம்பவுண்ட் இருக்கிறதால என்ன சொல்லுவோம், அமைன் சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு என்ன இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். சரியா? அதோட சேர்த்து இந்த பெக்டின்லையும் நைட்ரஜன் இருக்கும். பட் உங்களோட சோர்ஸ் புக்ல சொல்லி இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. சரியா? கைட்டின்ல என்ன இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றேன், அதுல மொனோமர்ல என்ன பேர் இருக்கு, அமைன். சரியா? வேற பெக்டின். பெக்டின்ங்கிறது அந்த நைட்ரஜனோட ரிலேட்டடான ஒரு வேர்ட் தான். சரியா? அப்ப அதையும் நைட்ரஜன் இருக்க கம்பவுண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பட் தேவையில்லை உங்களுக்கு. சரியா? அப்ப ஓகே, அது என்ன, ஓ எப்படி இப்ப எலக்ட்ரோ யூரானிக் ஆசிட்ங்கிற ஒரு கம்பவுண்ட் இருக்கும். அப்ப அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டா வந்து இந்த இந்த மாதிரி வர இந்த கம்பவுண்ட் என்ன சொல்லுவோம், பெக்டின்னு சொல்லுவோம். இந்த கம்பவுண்ட் தான் பெக்டின். அதுக்குள்ள ஒவ்வொன்றும் இருக்கிறது எலக்ட்ரோ யூரானிக் ஆசிட். எலக்ட்ரோ யூரானிக் ஆசிட். சரியா? ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே ஹெமிசெல் எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி
அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா? இந்த மாதிரி இருக்கு என்ன ஒன்று வந்துக்கிட்டு பென்டோஸ், அடுத்தது வந்துட்டு ஹெக்ஸோஸ். இது ரெண்டும் திரும்ப இது எப்படி ஜாயிண்ட் ஆகும்? பென்டோஸ் ஹெக்ஸோஸ், திரும்ப பென்டோஸ் ஹெக்ஸோஸ், இது எல்லாமே சேர்ந்து இந்த மொத்தத்துக்கு என்ன சொல்லுவோம்? ஹெமிசெல்லுலோஸ். சரியா? இதுதான் ரெண்டு கன்செப்ட். கைட்டினா இது மாதிரி இருக்கும், தனித்தனியாக குளுக்கோஸ் அமைன் அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதை நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட புக்ல வந்து சார்ட் ஒன்று தந்திருக்காங்க. சரி, இப்போ இது பார்த்ததுல அந்த சார்ட் அப்படியே ஃபுல்லா நீங்க செய்ய கோப்பி வேணும் எடுங்க. சரி, இப்போ எல்லாம் வீட்டை போய் கோப்பி வேணும் எடுத்துட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பேஜ் நம்பர் 12. ஓ சரியா. ஓகே, அதில் வந்துக்கிட்டு கம்பனண்ட் ஆஃப் ஆத்ரோபோடா அதோட சேர்த்து கம்பனண்ட் ஆஃப் ஃபங்கல் தான் செல்வல், ஃபங்கஸ்லையும் செல்வல் இருக்கும். ஸோ ஆத்ரோபோடால எக்ஸோஸ்கெலிட்டன், எக்ஸோஸ்கெலிட்டன்னா புறவன் கூடு வெளியால இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன். சரியா, ஃபங்கஸ்ல செல்வல். சரியா, அப்போ அதை நீங்க செய்யுங்க பழங்கள்ல. ஓ அதை தான் இருக்கு. சரி, அப்போ நீங்க என்ன செய்யுங்க, அந்த டேபிளை பார்த்து எழுதிட்டு வாங்க. சரி, ஓகே, அப்போ அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கொஸ்டின் எடுத்து வந்தீங்கன்னா கொஸ்டின் செஞ்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் எடுத்து வாங்க, கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம இடத்துக்கு போவோம். சரி, ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்த கிளாஸ் வந்துக்கிட்டு மோஸ்ட்லி இருக்காது. சரியா, இப்போ கேன்சல் நான் உங்களுக்கு கேன்சல் சொல்கிறேன். சரிண்ணே, அப்போ அப்படி நடந்தாலுமே எத்தனை டைம், எந்த டைம் இப்போ நம்ம வளமையான டைமுக்கு நடக்கும்? சரியா, 4 to 5:30. 4:30. சரி சரி, அப்போ வளமை நடந்தால் வளமையான அந்த டைமுக்கு நடக்கும். அந்த வீக்குக்கு பிறகு. சரியா, வீக்குக்கு பிறகு நம்ம 3 to 6 வரை செய்வோம், சின்ன பிரேக்கோட செய்வோம். சரியா, அப்போ அப்போ ஒரு வீக்குக்கு 3 செஷன்ஸ் வரும், 3 செஷன்ஸ் வரும். மந்த்லி வீக் அவங்க செஷன் சேமாக தான் இருக்கும். சரி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் கொஞ்சம் ஏர்லியாக சிலபஸை முடிச்சோம்னா நல்லது. சரி, இப்போ ஆல்ரெடி இந்த அவருதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு மற்றது நானும் சில சில கிளாஸ் கொஞ்சம் கட் பண்ணுவேன், அடுத்ததையும் கட் ஆகும். So, இந்த கட் ஆகிட்டு போன வேலையிலே இப்போ நம்ம அந்த மாதிரி வீக்லி 3 செஷன்ஸ் போட்டு கவர் பண்ண பார்ப்போம். சரியா, நான் உங்கள்ட்ட பேசுகிறேன். ஓகே, அப்போ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கட்டாயம் அந்த டியூட் எடுத்துவாங்களா? ஓகே, பாய்.